ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். புது வீடு கட்டுறேன். என்ன டைல்ஸ் போடலாம்? ஹர்ஷா டைல்ஸ் வாங்க. இது ஆர்டினரி இல்ல, எக்ஸ்ட்ராஆர்டினரி. ஹர்ஷா டைல்ஸ். தமிழக அரசு பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற +2 மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கடந்த மார்ச் மாதம் நடந்தது. அறிவியல், கணினி அறிவியல், வணிகம், வொகேஷனல் என அனைத்து வகை பாடப்பிரிவுகளுக்கும் மார்ச் இறுதியில் தேர்வு முடிந்தது. தமிழகம் முழுதும் 8,27,000 மாணவ மாணவியர் +2 பொதுத் தேர்வு எழுதினர். அறிவியல் பாடப்பிரிவு மாணவர்களுக்கு முன்கூட்டியே பிராக்டிகல் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டது. அனைத்து விடைத்தாள்களும் திருத்தி முடித்து மாணவர்களின் மதிப்பெண்களை கணினியில் ஏற்றும் பணியும் முடிந்துவிட்டது. மே 8ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என ஏற்கனவே பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. இந்நிலையில் மே 4ஆம் தேதி சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகின. எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காததால் தமிழகத்தில் புதிய அரசு அமைவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது. புதிய அரசு அமைந்த பிறகு கல்வித்துறை அமைச்சர் +2 தேர்வு முடிவுகளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் புதிய அரசு பதவியேற்பதிலேயே சிக்கல் நீடிப்பதால் +2 தேர்வு முடிவுகள் தள்ளி போக வாய்ப்புள்ளதாக ஊடகங்களில் செய்தி வெளியானது. இந்நிலையில் திட்டமிட்டபடி நாளை மே 8ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு +2 பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. tnresults.nic.in, dge.tn.gov.in, dge1.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் மாணவர்கள் தங்கள் ஹால் டிக்கெட் எண் மற்றும் பிறந்த தேதியை பதிவிட்டு தேர்வு முடிவுகள், மதிப்பெண் விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் மாணவர்கள் பள்ளிகளில் வழங்கியுள்ள தங்கள் மொபைல் போன் எண்களிலும் SMS மூலம் ரிசல்ட் அனுப்பி வைக்கவும் ஏற்பாடு செய்துள்ளதாக அரசு தேர்வுகள் இயக்கக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏற்கனவே அண்ணா பல்கலையில் பொறியியல் கவுன்சிலிங்கிற்கான ஆன்லைன் பதிவு துவங்கி நடைபெற்று வருகிறது. நேற்று முதல் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு, ஆன்லைன் விண்ணப்ப விநியோகம் துவங்கியுள்ளது. +2 தேர்வு முடிவுகள் வெளியானதும் கலை அறிவியல், பொறியியல், மருத்துவ கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை களைகட்டும் என்பதால் பெற்றோர், மாணவர்கள் ரிசல்ட்டை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்.